கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களாக சில கஷ்டங்கள் மட்டும் இல்லை சார், பல கஷ்டத்தை அனுபவித்த ஒரு முக்கியமான ராசி சார். பல கஷ்டங்கள் அப்படின்னா என்னென்ன சார் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, அதிகபட்சம் உடல் ரீதியான விஷயங்கள் நிறையவே பாடுபட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 1.5 வருட காலமாலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதில் என்னென்ன மெயின் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப செலவு பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி செலவுலாம் ஒரு பக்கம் இருக்குது சார், ஆனால் மன உளைச்சல் எவ்வளோ சார், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சார் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ரொம்பவே நிறைய இடத்துல ரொம்ப மன உளைச்சலை சந்தித்து அது எப்படி சார் சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் மருந்தில் இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே மாதம் டெய்லி மாத்திரை மருந்துலேயே போயிடுச்சு சார். அது திரும்பி பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை எப்போ தாண்டணுன்னு இருக்க மாதிரி இருக்குது சார் அப்படின்லாம் நீங்கள் இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுவீங்க. ஸோ தனிப்படையான ஜோதிடம் பார்க்குறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய ஜோதிடருடைய நம்பர், அது மட்டும் இல்லாமல் விஐபிக்கும் நிறைய விஐபிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானுடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். 5 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவருக்கு ஆசான் அப்படின்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறது, நான் ஒரு 10 ஜோதிடர்களுக்கு ஆசான் அப்படின்னாவே அவங்க ரொம்பவே பெரிய இதாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து 5 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபிகள்லாம் ஜோதிடம் பார்க்குறாரு. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு லக் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணுவாங்க. இல்லைனா பிஸி அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் கூட கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணார் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் வந்து சொல்லி சொல்யூஷன் தேடிக்கலாங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த கன்னிராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி மிகப்பெரிய வல்லமை மிக்க ராசி. இந்த ராசியோட முக்கியமான ஒரு ராசி என்னச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிட்டு பக்காவான வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக 2014 உங்களுக்கு இடமாற்றம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். 2014 ஒரு 2 வருடம் 1 வருட காலங்களில் சின்ன சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து ஒரு 6-7 வருட காலங்கள் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. நிறைய மன உளைச்சல் சந்திச்சிருப்பீங்க, வீட்டு பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க, திருமண பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க, குழந்தைகள் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் தாண்டணும் சார். அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிச்சு சார். உடல் ரீதியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துச்சு சார். அதுமாதிரி 2024 ஜனவரியிலேருந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இப்போ போன ஜனவரி வரைக்குமே ரொம்ப மன உளைச்சல்லாம் வந்து சந்திச்சோம் சார். 2025 ஜனவரி வரைக்குமே நிறைய மன உளைச்சல்லாம் சந்திச்சோம் சார். மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் சந்திச்சோம் சார். அதில் சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்லே போச்சு சார். 5 நாள் 3 நாளும் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்திருக்கும் சார். என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் ஒரு 5 மாதம் 6 மாத காலகட்டங்களில் ஒரு நன்மையும் உங்களுக்கு நடந்திருக்கும். உயிர் தப்பிச்சிருப்பீங்க. அதே ஒரு மிகப்பெரிய நன்மை தான். என்ன சார் நன்மை, பெரிய விஷயங்கள்லாம் நன்மைங்கிறீங்க, உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உயிர் தப்பிச்சு தான் மிகப்பெரிய நன்மையே. அது மட்டும் இல்லாமல் சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கு, திருமணம் நடந்திருக்கும். ஸோ தொழிலில் இறங்கினவங்களும் கொஞ்சம் தொழில் ஏற்றம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சூப்பராக இருக்க போகுது சார். நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குமே, அந்த உயிர் பிரச்சனைலேருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க. ஒரு 5 நாட்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னு பயப்பட்டவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர அளவுக்கு இதெல்லாம் தப்பிச்சிருவோமா, உயிர் தப்பிச்சிருவோமான்னு உங்களுக்குள்ள கேள்விக்குறியாக இருந்தவங்களாம் தப்பிச்சு வந்திருப்பீங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களாம் குழந்தை வரம் கிடச்சிருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் இப்போ தான் உங்களுக்கு வந்து சூடு பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். 2024 இருந்து நீங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். சரி சார், செலவு பண்ணலாம் ஒரு பக்கம் கிடந்துட்டு போகும் சார், ஆனால் இன்றைக்குமே அந்த வலி வந்து ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா. தழும்பு ஒரு அளவுக்கு ஊசியும், அதே மாதிரி காயங்கள் மார்க் உழுவுற அளவுக்கு இப்போ ஆப்ரேஷனும், சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ரத்தம் வெளியே போகிற அளவுக்கு நிறைய விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உயிர் தப்பிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் மன வலிமையினாலேயே இவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க. உயிரை அப்படியே கையில் பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் வராமல் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே வந்துட்டாங்க. இது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கடவுள் உங்களை ஒரு ஃபைனலாக ஒரு தட்டி அப்படியே உதறி சரியாகி போச்சு வா அப்படின்னு சரி பண்ணி கொடுத்துட்டார். அதாவது கீழே விழுந்த உங்களை எடுத்து மேலே மண் பட்டுருக்கு அப்படின்னு பட்டுன்னு அடிப்பாங்கல்ல, துணியெல்லாம் தட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 2 தட்டி உங்களை வந்து சரி பண்ணி உட்கார வச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சார் எங்கே சார் சரி பண்ணி உட்கார வச்சார்? இன்னும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணி தான் இருக்குது, இன்னும் உடம்புலாம் கொஞ்சம் சரியாகிறதுலாம் ரொம்ப இதாக இருக்குது. சார் உயிர் தப்பிச்சிருக்கீங்க, இது கடவுள் புண்ணியம், அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு ஒரு உளுந்து எந்திரிச்ச வலி கொஞ்சமாவது இருக்குமில்ல, அந்த வலி சரியாகிறது கொஞ்சம் நாளாவது ஆகும்ல. இப்போ தான் கீழே விழுந்தீங்க, எடுத்து ஒரு தட்டி உங்களை சரி பண்ணியிருக்கு. அந்த கீழே விழுந்தது கொஞ்சம் அந்த வலி இருக்குமில்ல, ஸோ அந்த வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வரும். இதற்கு மேலே நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையிறதுனால
இப்போ நடக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிங்க. கீழே விழுந்து எந்திரிச்சிங்க, கொஞ்சம் நடக்க அந்த வலி கொஞ்சம் இருக்குது, அந்த வலி சரியாகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு மேலே நல்லா அப்படியே ரன் பண்ணி ஓட ஆரம்பிப்பீங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணிக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இனிமேல் வந்து கடவுள் கொடுக்க ஆரம்பிப்பார். நன்மை கொடுக்க ஆரம்பிப்பாருங்க, சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிப்பார், மகிழ்ச்சி கொடுக்க ஆரம்பிப்பார். சார் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிறீங்களாம், முன்னாடி போய் பாருங்கள். கண்டிப்பாக கன்னிராசி இதை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டேன், இப்போ தான் சொல்லியிருப்போம். நிறைய பேர் வீடியோக்களில் நன்மை நடக்கும் போது ஆபத்து நடக்கும்போதுன்னு சொல்கிறாங்க. அது எதலேருந்து வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தசாபத்தியின்படி மாற்றத்தினால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறையா பேர் வந்து பார்த்துருப்பாங்க. கன்னிராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய ராசி வலுவான ராசியாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா, கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ, குழந்தைகளாக இருந்தால் தாயோ இருந்தால் குழந்தைகளோ, ஸோ தந்தையாக இருந்தால் குழந்தைகளோ, குழந்தையாக இருந்தால் தந்தையோ, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ராசி வந்து உங்களை இறுக்கி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ராசி தான் உங்களை வந்து காப்பாற்றி மறுபடியும் உங்களுக்கு வந்து மறு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற ராசிகள் வந்து ஒருங்கிணைச்சு உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வந்ததுனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு லக்காக அமைய போகுது. அப்படியே தொக்கா நீங்கள் வந்து அழகாக லக்கியான ஒரு கிஃப்ட்டை வந்து தூக்கிட்டு நீங்கள் போட்டு அழகாக வேலை பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. கடவுள் உங்களை வச்சு செஞ்சாரா, அதை செஞ்சதுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை தரணுமா, அதனால் கடவுள் வந்து இந்த நன்மையை தருவார். நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அதை ஒரு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒரு நிலையாக கடவுளை வழிபடுங்க. கண்டிப்பாக அது வந்து கடவுள் கொடுப்பார். ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுது சார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள், ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். உங்களோட கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் செய்யக்கூடிய தொழிலானது ஒரு புதுசாக வந்து ஒரு தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தொழிலில் நிறைய வருமானம் வரதுக்கான நேரம். ஸோ அது வந்து நீங்கள் தொடங்குறதுக்கான நேரம் இதுவாகவே இருக்கட்டும். அதை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார் மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் வந்து கிடைக்க போகுது சார். நிறைய கஷ்டப்பட்டீங்க சார், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மன உளைச்சல் நிறைய சந்திச்சிங்க. பணம்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு பணமும் ஒரு மிகப்பெரிய தேவை தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிச்சு. லைஃப்னா என்ன அப்படின்னு ஒரு விளையாட்டாக இருந்த உங்களுக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு புரிய வச்சிச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறதுனால கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். கடவுள் வழிபாடுனா எந்த கடவுளை சார் வழங்குறது? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க சார் குலதெய்வ வழிபாடு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்து குலதெய்வமே தெரியல சார், நான் வீட்டிலே தான் சாமி கும்பிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கும்பலாம், ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி வீட்டில் தினம் காலையில் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். ஸோ இதில் கன்னிராசியோட தாய் தந்தையரை கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கவனமாக செலுத்திக்கோங்க. கவனமாக பாருங்கள். தந்தைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும், தாய்க்கு வந்து அங்கேயும் கொஞ்சம் அலைச்சல் அது இதுன்னு இருக்கும். ஸோ மற்றபடி உடல் ரீதியான விஷயங்கள் நல்லதாகவே இருக்குது. மகிழ்ச்சி உங்களால் உங்களோட தாய் தந்தை ரெண்டு பேருமே இனிமேல் மகிழ்ச்சி தான் இருக்கும். நீங்கள் உயிர் தப்பிச்சது ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களால் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருப்பாங்க. இனிமேல் உங்களோட லைஃபுமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். பழசை கம்பேர் பண்ணும்போது அதான் நான் சொன்னேன்ல, கீழே விழுந்தது எடுத்து ஒரு உதறி தட்டி உங்களை நடக்க வச்சிட்ருக்கு. அந்த நடந்துட்டு இருக்கும்போது அந்த பழைய வலி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உங்களோட குடும்பம் அதை மறந்துடக்கூடாது. உங்களை காப்பாற்றி கூட்டது பக்கத்தில் இருந்தீங்க, அதை மறந்துடக்கூடாது. அது இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் மறந்துடக்கூடாது. அதுதான் மெயின். மற்றபடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு மேலே லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக மற்றவங்கிட்ட பேசுறது ரொம்பவே நல்லதுங்க. சின்ன கோபம் உங்களுக்கு வரதான் செய்யும். கொஞ்சம் தூக்கமின்மை இல்லாமல் இருப்பீங்க. ஏற்கனவே இருந்த வழியில் கொஞ்சம் இருப்பீங்க. உங்களோட வழி மற்றவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதிகமாக பேசிடக்கூடாது. அதிகமான வார்த்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துல வார்த்தையும் விட்டுறக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி லைஃப் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் இனிமேல் அதை வந்து காப்பாற்றி கொண்டுறதுக்கான வழிகள் உங்கள் கிட்ட தான் இருக்குங்க. அதே மாதிரி ஏதாவது தொழில் தொடங்க போகிறோம் சார், ஆனால் வருமானம் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறீங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். திருப்பதி ஏழுமலையான வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். திருப்பதி ஏழுமலையான வந்து ஓம் திருப்பதி ஏழுமலையை பற்றி, ஓம் திருப்பதி ஏழுமலையை பற்றி, ஓம் திருப்பதி ஏழுமலையை பற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் சொல்லிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து வழிபடுங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க ஒரு அம்மன் வழிபாடு பண்ணக்கூடியதில் ரொம்பவே நல்லது. இதில் 9 இடங்களில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இடத்துல நான் சொல்கிறேன், அது போய் வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வ இடத்துலையே அய்யனாரப்பன் அப்படிங்கிற சாமி இருக்கும். அய்யனாரப்பன்கிட்ட கன்னிமார் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது திருமணம் ஆகாத சிலைகள்,
ஒரு சில இடத்துல 9 கன்னிமார் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல 7 கன்னிமார் இருப்பாங்க. இதில் வராகி அம்மனும் இருக்குப்பாங்க. அந்த கன்னிமார்லேயே வந்து வராகி அப்படின்னு ஒரு தெய்வமும் இருக்கும். ஸோ இந்த வழிபாடு நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த கன்னிராசியில் இருக்கிறீங்க சார், கன்னி அதனால் நீங்கள் கன்னிமார் கன்னிராசின்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ராசியில் 9 வகையான அம்மன் தெய்வம் இருப்பாங்க, 7 வகையான அம்மன் தெய்வம் இருப்பாங்க. ஸோ அதில் வராகி அம்மன் சென்டரில் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில கோயில்களில் 7 வகையான அம்மன் வச்சு வழிபடுவாங்க, சில கோயில்களில் 9 வகையான கன்னிமார் வச்சு வழிபடுவாங்க. அதோட டீட்டெயில் வந்து நம்மளோட டிவியில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் வந்து இதில் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த கன்னிமார் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். கேட்ட வரங்கள் நன்மையாக அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக இந்த கன்னிமார் தெய்வம் வந்து இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஸோ அதோடு இந்த கன்னிமார் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைப்போது, அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதை என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய இடத்துல அகலக்கால் வைக்கக்கூடாது. அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, நம்பாமல் எவனோ ஒருத்தன் கேட்குறான் பண்ணலாம் அப்படி அடித்தா எல்லாம் ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு ஒருத்தன் நம்பாமலாம் தொழிலை இது பண்ணக்கூடாது. அவனுக்கு வருமானத்தை அவன் நம்பி வருமானம் போடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டீங்க போதுமானது. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.